நான் என்ன பெரிய வார்த்தைகள் சொல்ல இருக்கிறேன். இங்கே குறிப்பிட்டபடி ஒரு சிறிய இதுதான் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக நான் சுருக்கம் என்று நினைக்கிறேன். நான் வெள்ளாவளி பிரதேசத்தை சேர்ந்த போரதைப்பற்று பிரதேசத்தை சேர்ந்த ஒரு முன்பள்ளி ஆசிரியை. நான் 36 வருடங்களாக தற்போதும் மாமர நிழலில் தான் நான் ஸ்கூல் நடத்தினேன் ஆரம்பித்து 36 வருடங்கள் நான் வேலை செய்திருக்கிறேன். தற்போது இப்படியான எலெக்ஷன்கள் வார நேரத்தில் ஒவ்வொருவரும் சொல்லுவாங்க முன்பள்ளியை உள்வாங்கப்படும், அரசாங்கம் ஏற்கும், உங்களை நல்லா வைக்கும் என்று சொல்லி பலதரப்பட்ட விடயங்கள் முழுதும் சொல்லுவார்கள். அவங்களை நம்பி 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 கடைசியில் டிப்ளமோ எடுங்கன்னு சொன்னாங்க. டிப்ளமோங்கிற செலவழித்து எடுத்தோம். இன்றைக்கு எல்லா டிப்ளமோவும் சர்டிஃபிகேட்டும் குப்பை மடுவில் தான் போட வேண்டிய நிலப்பாடாக இருக்கிறது. காரணம், எனக்கு 36 வருடங்கள் ஆகிவிட்டது வேலை செய்து, 60 வயதும் ஆகிவிட்டது. தற்போது கொடுப்பனவு ஜனவரியில் இருந்து நிறுத்தப்பட்டுட்டது. எந்த மனவேதனை போக்க முடியாமல் நான் எல்லா அரசியல்வாதிகள் முழு பேருக்கு நான் லெட்டர் போட்டேன். சில அரசியல்வாதிகள் எனக்கு பதில் அனுப்பவில்லை. நான் இன்றைக்கு என்ற வாழ்நாள் முழுவதும் முன்பள்ளியிலே செலுத்தி விட்டேன். 25 வயதில் இருந்து 60 வயது வரையும் என்ற வாழ்வை நான் கொடுத்துட்டேன். எனக்கு வாழ்க்கையும் இல்லை. ஆனால் நான் இப்போ தனிமரமாக ரோட்டில் நிற்கிறேன். என்னென்று சொல்ல நான் விரும்புகிறேன். நான் முன்பள்ளி என்ற வாழ்க்கையை தியானம் செய்து எனக்கு எதுவித வேலையும் தெரியாது, வயதும் போயிட்டுது. எனக்கு ஒரே ஒரு வேலை தெரியும், வீடு வீடாக போய் பிச்சை எடுத்து வாழ்கிறது தான் என்ற வாழ்க்கையாக போய்விட்டது. அதுதான் இந்த ஆசிரியருக்கு அந்த நிலைமை வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் ஒரு எடுத்துக்காட்டாக அந்த இடத்தில் இருக்கிறேன். அதை நான் வேண்டிக் கொள்கிறேன். எனக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல. நான் 36 வருடங்கள் எத்தனையோ பேரை நான் உருவாக்கியிருக்கிறேன். எல்லா பிள்ளைகளும் ஒவ்வொரு துறையில் நல்லா தான் வாழுதுகள். ரோட்டால் நான் கிழிஞ்ச சட்டையோட போனாலும் டீச்சர் என்ற ஒரு மதிப்பும் மரியாதை மட்டும்தான் நான் தேடி இருக்கிறேன். வேற ஒன்றுமே தேடலை. இன்றைக்கு நான் ஒன்றுமில்லாத ஒரு பிச்சைக்கார ஒரு டீச்சராக தான் வந்து நிற்கிறேன் இந்த மேடையில். அப்படியான ஒருவை என்ற நிலைமை என்ன? எனக்கு 60 வயது ஆயிடுச்சு. எனக்கு பென்ஷன் திட்டமா இல்லை ஓய்வூதியமா இது ஒன்றுமே இல்லைன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. அரசாங்கமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எந்த வெற்றிவியத்துக்கு, அதாவது நான் செத்தாலும் சாவப்பட்டி எடுக்க எனக்கு டொண்டுக்கும் வழி இல்லை. ஆனவடினால எனக்கு சாகும் வரையும் ஏதோ உங்களால் முடியாவிட்டால் நிறுவனங்கள் அல்லது அரசாங்க இந்த வெளிநாட்டு உதவிகள் எத்தனையோ வகையில் உதவிகள் நீங்கள் பெற்றுக்கொள்றீர்கள். அந்த உதவியை நாடி என்ற வாழ்நாள் முழுவதும் ஏதோ ஒரு அர்ப்பணை செய்யுமாறு உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் சரியான வேதனையில் இருக்கிறேன். අපි මෙතුමියට කොමින්න ලොකු අත්පොළ සන්නාදයක් දෙමු. කොච්චර වැඩ කරපු අම්මා කෙනෙක් අයට வாழ்வும் இல்லை சார். நான் வாழ்க்கையை விட்டுட்டு தாரியவனும் அனுக்கிறேன் சார். ரோட்டில் வீடும் இல்லை, வாசலும் இல்லை, ஒன்றும் இல்லை. பிச்செடுத்து தந்திரியோட வேறொரு வழி தெரியாது சார் எனக்கு. මේක තමයි මෙන්න මේ ප්‍රශ්න ටික තමයි හැමදාම තිවිච්ච ප්‍රශ්න ටික. මේ ප්‍රශ්න ටික තමයි අපි අවබෝධ කරගත්තේ. මේ ප්‍රශ්න වලට කවදාවත් උත්තරයක් දුන්නේ නැහැ. මේ ප්‍රශ්න ටික දශක ගණනාවක් පෙරපාසල් ගුරුතුමියන්ට තිබුණා. කවුරුවත් උත්තරයක් හෙව්වේ නැහැ. ஆமாம், இந்த பிரச்சனைகள் உண்மையிலுமே ஒரு சோகமான ஒரு தாய். அவர் பல்வேறு குழந்தைகளை உருவாக்கியவர். உண்மையிலுமே இவ்வாறான பிரச்சனைகள் தான் இருந்து வருகின்றது. இந்த பிரச்சனைகளை நான் இல்லை என்று கூறவில்லை. இவ்வாறான பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. ஆனால் இதுவரையில் இதை பற்றி யாரும் சிந்திக்கவில்லை. நான் தொழில் அமைச்சராக வந்த பிறகுதான் இதனை பற்றி சிந்தித்து இந்த முறைசாரா தொழில்களிலே இருக்கின்ற விசேடமாக இந்த முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு இவ்வாறான செயல் திட்டங்களை செய்ய வேண்டும் என்று நினைத்து அதை செயலாற்றிவிட்டு அதை பற்றி உங்களுக்கு அறிவுறுத்துவதற்காகவே வந்தேன். මේක ගැන කතා කරන්න හැමතිස්සෙම පටන් ගන්නේ ඡන්දයක් කාලෙට. ඡන්දයක් කාලෙට අවසානයේදී පෙරපාසල් ගුරුවරියෝ ටික රැස් කරලා හරි අපි මේක කරලා දෙන්නම් කියලා පොරොන්දු දීලා ඡන්දේ ඉවරුණයින් පස්සේ පෙරපාසල් ගුරුවරු ටික අමතක වෙනවා. ஆம், அவர் அந்த தாய் கூறியது போல உண்மை. வாக்குகள், அதாவது தேர்தல் வரும்போது இவ்வாறு முன்பள்ளி ஆசிரியர்களை அழைப்பார்கள், அவர்களுக்கு எல்லாம் செய்து தருகின்றேன் என்று கூறுவார்கள். அதன் பின் தேர்தல் முடிந்தவுடன் அதை மறந்து விடுவார்கள். මේ අමාත්‍යංශය මම බාරගත්තේ අවුරුදු 2කට ඉස්සෙල්ලා. එතකොට ඡන්දයක් තියා රට ඉස්සරහට යනවද කියලාවත් හිතා ගන්න බැරි වෙලාවක්.
ඒ වෙලාවේදී මීට අවුරුදු 2කට ඉස්සෙල්ලා පටන්ගෙන තමයි මේ නීතිය වෙනස් කරලා ඕගොල්ලන්ව මේ අවිධිමත් කියන තැනින් ගලවලා කම්කරු අමාත්‍යාංශය යටතට අරගෙන ඕගොල්ලන්ගේ පඩි හදන්න EPF ETF හදන්න මූලික වැඩපිළිවෙල ආරම්භ කරේ මීට අවුරුදු 1.5 ඉස්සෙල්ලා. நான் எனது அமைச்சர் பதவியை பொறுப்பேற்றேன் இப்போது 2 வருடங்களுக்கு முன்னர். அப்போது ஒரு தேர்தலும் இருக்கவில்லை. தேர்தல் மாத்திரமல்ல, இந்த நாட்டை கட்டி எழுப்பி முன்னித்து பயணிக்க முடியுமா என்று கூட தெரியாத ஒரு சூழ்நிலை, ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே தான் நான் எனது தொழில் அமைச்சராக பதவியேற்றேன். அன்று ஆரம்பித்து இந்த 1.5 வருட காலங்களிலே இந்த முறைசாரா என்ற அந்த வார்த்தையை தகர்த்தெறிந்துவிட்டு உங்களையும் அந்த அனைத்து ஏனைய தொழிலாளர்களைப் போலவே உங்களுக்கும் அந்த அந்தஸ்துகளை வழங்க வேண்டும் என்று நினைத்து உங்களுக்கான தொழில் உரிமைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும், தொழில் உத்தரவாதத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும், குறைந்தபட்ச சம்பளத்தை வழங்க வேண்டும். இந்த சகல தீர்மானங்களையும் எடுத்து அமைச்சரவை அங்கீகாரத்துக்கு சமர்ப்பித்து வந்துவிட்டு தான் உங்கள் முன்னிலையிலிருந்து இப்போது பேசிக் கொண்டிருக்கின்றேன். මේ වැඩසටහන අවුරුදු 1.5කට ඉස්සෙල්ලා පටන්ගෙන ඕගොල්ලෝ අර වීඩියෝ එකේ දැක්කේ අදහස් දක්වනවා පෙර පාසල් ගුරුවරු විවිධ ක්ෂේත්‍රවල ඉලෙක්ට්‍රීෂියන් බස් ඩ්‍රයිවර්ස් අදහස් දැක්ුවේ ඒ අවුරුදු 1.5කට ඉස්සෙල්ලා ඒගොල්ලන්ගෙන් අයිඩියාස් අරගෙන තමයි මම මේක හැදුවේ. ඒ වෙස්ටර්න් ප්‍රොවින්ස් එකේ කට්ටිය එකතු කරලා තමයි මම අයිඩියාස් ටික ප්‍රශ්න ටික ගත්තේ. நீங்கள் பார்த்திருப்பீர்கள், காணொலியில் ஒவ்வொரு துறையிலும் உள்ளவர்கள் அவர்களுடைய அபிப்பிராயங்களை கருத்துக்களை தெரிவித்தார்கள். கடந்த 1.5 வருடங்களுக்கு முன்னர் நான் அந்த கொழும்பு பகுதியிலே இருக்கின்ற அந்த மாகாணத்திலே இருக்கின்றவர்களை அழைத்து முதலாக இந்த துறையிலே எவ்வாறான மாற்றங்களை கொண்டு வரலாம் என்று அந்த ஆலோசனை திட்டத்தை தயாரிப்பதற்கு அவர்களிடம் ஆலோசனை கேட்டதை தான் அந்த காணொலியிலே நீங்கள் கண்டு களித்தீர்கள். එතන ඉඳලා වැඩසටහන් 19ක් දිස්ත්‍රික්ක 19ක මේ ටික විස්තර කරලා ඕගොල්ලන්ගෙනුත් ආපු සමහර අදහස් එකතු කර තමයි අපි මේක ඉස්සරහට ගෙනල්ලා දැන් අපිට පුළුවන් වෙලා තියෙන්නේ නීතිය හදලා ඉවර කරලා නීතිපති දෙපාර්තමේන්තුව දක්වා යන්න ඕගොල්ලන්ගේ EPF ETF පෙන්ෂන් ස්කීම් එක හදලා කැබිනට් අනුමැතිය දක්වා යන්න ඒ සේරම ටික අවසන් මොහොත දක්වා ගෙනියන්න පුළුවන් උනේ ඒ අවුරුදු 1.5කට ඉස්සෙල්ලා පටන් ගත්තු වැඩපිළිවෙලක් නිසා. நான் சுமார் 19 மாவட்டங்களுக்கு தற்போது இந்த வேலை திட்டத்தை நடத்தி இருக்கின்றேன். உண்மையிலுமே இன்று 1.5 வருடங்களாக இந்த ஒவ்வொரு துறையிலும் உள்ளவர்களிடமும் கருத்துக்களை பெற்று ஆலோசனை செய்து அந்த ஆலோசனை திட்டத்தை தயாரித்து சட்டத்திட்டங்களை தயாரித்து அந்த சட்டத்திட்டங்களை இயற்றுவதற்கான அனுமதியை பெறுவதற்கு மேலும் ஆலோசனைகளை பெறுவதற்கு சட்ட வரைஞர்கள் திணைக்களத்துக்கு அது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு EPF ETF ஓய்வூதியம் போன்றவற்றை எப்படி வழங்க வேண்டும், எவ்வாறு அந்த உங்களிடமிருந்து அறவிடுவது, நாம் எவ்வாறு செலுத்துவது, இவ்வாறான விடயங்களை கலந்து ஆலோசிப்பதற்கான அந்த ஆலோசனை திட்டத்தை திரைசேரிக்கு சமர்ப்பித்திருக்கின்றேன். இந்த 1.5 வருட காலமும் இந்த செயல் திட்டங்கள் ஆலோசனை திட்டங்களை வகுத்து தற்போது அனுமதி பெறுவதற்கு மாத்திரமே இருக்கின்றது என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். මෙතන ඇවිල්ලා සංවේදී වෙච්ච අපේ ජ්‍යෙෂ්ඨ පෙර පාසල් ගුරුතුමියගේ කඳුළු දැකලා මට දුකක් ඇති වෙනවා, වේදනාවක් ඇති වෙනවා වගේම හිත ඇතුලෙන් ලොකු සතුටක් මට ඇති වුණා. இங்கு வந்து இந்த தன்னுடைய குறையை கூறிய அந்த 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 மாதாவை உண்மையிலே நினைக்கும் போது எனக்கு கவலையாக இருக்கின்றது. அவரின் நிலையை நினைத்தால் கவலையாகவும் இருக்கின்றது. அதே நேரம் எனக்கு ஒரு பக்கம் ஒரு சந்தோஷமும் இருக்கின்றது. ඇයි මේ අඬන ඒ අඬපු අම්මගෙන් කියවෙච්ච ඒ ජ්‍යෙෂ්ඨ පෙර පාසල් ගුරුතුමියගෙන් කියවෙච්ච වේදනාව මේ හැමෝටම විශ්‍රාම යනකොට උරුම වෙන්න නොදී මට දැන් පුළුවන්කම ලැබිලා තියෙනවා තව කීප මාස කීපයක් යනකොට මේ අනිත් අයට ඒ වේදනාව නැති කරන්න මේ රටේ නීති හදන්න ජනාධිපතිතුමාත් එක්ක එකතු වෙලා පුළුවන් වුණා කියලා මම අද සතුටු වෙනවා. என்ன சந்தோஷப்படுகிறேன் என்றால் அந்த சிரேஷ்ட அந்த முன்பள்ளி ஆசிரியை வடித்த கண்ணீர், அவர் பட்ட வேதனை, இவற்றை இங்கே அமர்ந்திருக்கின்ற உங்களுக்கு, நீங்கள் வயோதிபர்களாக செல்லும் போது, நீங்கள் தொழிலிலே இருந்து ஓய்வு பெறும் போது உங்களுக்கு அந்த கண்ணீர் இல்லாமல் அந்த கண்ணீரை துடைப்பதற்கு, உங்களின் வேதனைகளை இல்லாமாக்குவதற்கு என்னால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதை நினைத்து நான் சந்தோஷப்படுகின்றேன். ඒක පෙර පාසල් ගුරුතුමියන්ලට විතරක් නෙවෙයි මේ රටේ සමස්ත වැඩ කරන ජනතාවටම විශ්‍රාම වැටුපක් හදපු අවිධිමත් ක්ෂේත්‍ර වෙනදා රාජ්‍ය සේවයටයි පෞද්ගලිකංශයට විතරයි විශ්‍රාම වැටුප් තිබුණේ. මෙතනින් පස්සේ මුළු රටේම සියලුම දෙනාට ලංකාවේ ඉතිහාසයේ පළවෙනි වතාවට
විශ්‍රාම වැටුපක් ලබා දෙන්න රනිල් වික්‍රමසිංහ ජනාධිපතිතුමාත් එක්ක මට පුළුවන් වුණා කියන සන්තෝෂේ මට අවසානයේදී ඉතුරු වේවි. அதே நேரம் உண்மையிலுமே இந்த ஓய்வூதியம் அதாவது ஓய்வூதியம் என்பது தனியார் துறையினருக்கும் அரசாங்க துறையினருக்கும் மாத்திரமே இருந்தது. ஆனால் நான் வகுத்திருக்கின்ற சட்டத்திட்டங்களின் மூலம் உங்களை போன்றவர்களுக்கும் எதிர்காலத்திலே அந்த ஓய்வூதியம் கிடைக்கும் அந்த மாபெரும் பாக்கியத்தை என்னால் இயற்ற முடிந்ததை இட்டு என்னால் அமுல்படுத்த முடிந்ததை இட்டு மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களுடன் சேர்ந்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். හැබැයි මේ වැඩේ පටන් ගන්නකොට මේ වැඩේ විශ්‍රාම වැටුප ගැන එහෙම නැත්නම් මේ නීතිය වෙනස් කරන්න වැඩේ පටන් ගන්නකොට ඡන්දයක් එන්නවත් හිතුනේ නැහැ. ඡන්ද කාලයකට කොහොම දුර කාලයකදී පටන් ගත්තේ. හැබැයි ඉතින් දිස්ත්‍රික්ක 25ක යනකොට දවසෙන් දවස කාලය ගත වෙනකොට තව මාස 3-4කින් ඡන්දයක් එයි. ඒක මම පටන් ගත්තේ ඡන්දයක් තියලා නෙවෙයි. මේට අවුරුදු 1.5 ඉස්සෙල්ලා පටන් ගත්ත වැඩක් තමයි අද වෙනකන් ඇවිල්ලා තියෙන. ඒ නිසා අර පරණ ඡන්ද කාලයට ආපු එකයි මේකත් ඡන්දයක් කිට්ටුවට වැටිච්ච එකයි අතරේ වෙනසක් තියෙනවා කියලාත් මතක තියාගන්න. நான் இந்த சட்டத்திட்டங்களை இயற்றும் போது உண்மையிலேயுமே அண்மையில் கூட ஒரு தேர்தல் இருக்கவில்லை. இவற்றையெல்லாம் இயற்றி சட்டத்திட்டங்களை இயற்றி ஆலோசனைகள் வகுத்து எல்லாவற்றையும் சமர்ப்பித்து விட்டு இந்த இது சம்பந்தமாக உங்களிடமும் கருத்து கேட்பதற்கும் இதை பற்றி அறிவுறுத்துவதற்கும் இந்த மாவட்டங்களுக்கு நான் சென்று கொண்டிருக்கும் போது திடீரென தற்போது தேர்தல் வருகின்றது. ஆனால் அந்த தேர்தலுக்கும் நான் வகுத்த சட்டத்திட்டங்களுக்கும் இடையிலே எவ்விதமான சம்பந்தமும் இல்லை. ஏனென்றால் அந்த ஆலோசனையை வகுக்கும் போது ஒரு தெரிந்த தூரத்தில் கூட தேர்தல் ஒன்று இருக்கவில்லை. මේ අර අපේ ජේෂ්ඨ පෙරපාසල් ගුරුතුමිය ඇවිල්ලා අඬලා අන්තිමට කිව්වේ මට නැතත් කමක් නැහැ අනිත් අයට ඒක එහෙම වෙන්න දෙන්න එපා කියලා. ඇයගේ ඉල්ලීම අපි ඉෂ්ට කරනවා.